கொட்டும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. கண்ணை கொட்டும் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். வெண்ணை சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். என் கண்ணனை நான் உன்னை கண்டு கொண்டேன். கண்ணை கொட்டும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. கண்ணை கொட்டும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். எல்லாருக்கும் வணக்கம். தங்கமம்மி சமையல் சேனல்ல இருந்து இன்னைக்கு மாமி பேசுறேன். மறுபடியும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் பட்சணம் தான் நம்ம ஒன்றுன்னா செஞ்சு காமிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து உப்பு சீடை. எல்லாருமே உப்பு சீடைன்னா ஒரு பயம் வெடிக்கும்னு பண்ணுறேன். மைதா மாவு மற்றதுலெல்லாம் கலந்து பண்ணுறேன். நான் வந்து அந்த காலத்துல எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணினோமோ அது மாதிரி இன்னைக்கு அந்த உப்பு சீடை உங்களுக்கு கொஞ்சமாக வீட்டுக்கு தந்து நான் பண்ணி காமிக்கிறேன். இன்னைக்கு அதே மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். 400 கிராம் பச்சரிசி. இதை நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். அதே மாதிரி எள்ளு ஊற வச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேங்காய் 2 ஸ்பூன் நான் துருவி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் கட்டி ஒரு துண்டு ஊற வச்சுருக்கேன். வெண்ணெய் 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். எப்பவும் போல் உப்பு சீடைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவா, உங்களுக்கு எந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த அரிசியை ஊற வச்சு நல்லா 3 மணி நேரம் நம்ம களைஞ்சு துணியில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் இதை மிக்சியில் அரைச்சி சலிச்சு எடுத்துட்டு நான் வறுக்க போகிறேன். இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த அரிசி நல்லா களைஞ்சு நான் வடிகட்டி ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன். இதை ஒரு துணியில் நல்லா காய வச்சுட்டு நம்ம அரைச்சோம்னா மாவு நல்லா கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இல்லாமல் நம்ம வறுக்கிற பதத்துக்கு இருக்கும். இப்போ நான் அதை மாவை வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கிற 25 கிராம் உளுந்தம் பருப்பை நான் சிவப்பாக வறுத்து உளுந்தம்பொடி பண்ணி வச்சுக்கிறேன். வறுத்த உளுந்து நல்லா ஆறிப்போச்சு. இப்போ போட்டு நான் மிக்சியில் அரைச்சு சலிச்சு எடுத்துக்கிறேன். அதை சலிக்கணும். எந்த மாவாக இருந்தாலும் சலித்து தான் எடுக்கணும், இல்லைன்னா சைடை வெடிக்கும். பத்திரமா கவனமாக பண்ணணும். இதை வறுத்து எடுத்து நான் சலித்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி மாவை சலித்து வச்சுக்கணும். இப்போ இந்த அரிசி நல்லா காஞ்சு போச்சு. ஈர அரிசி துணியில் உணர்த்தி இப்போ இதை வந்து நான் நைஸாக அரைச்சி சலிச்சுக்கிறேன். இந்த துணியில் உணர்த்தி காஞ்ச பச்சரிசி நான் அரைச்சிட்டேன். இப்போ அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாவு நல்லா நான் ஜல்லடையில் சலிச்சுட்டேன். நீங்களும் சலிச்சுக்கோங்க. கப்பியே இருக்கக்கூடாது. கவனமாக ஒரு தடவை 2 தடவை நம்ம சலிச்சுக்கலாம். சலிச்சா அந்த மாதிரி கப்பி இருக்கும். இதை எடுத்து நம்ம கொட்டிடலாம். சீடை மாவு வறுக்கணும். பச்சையெல்லாம் போட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சீடை மாவு நம்ம அரைச்சி சலிச்சுட்டு வறுக்கணும். இப்போ நான் எப்படி வறுக்கிறதுன்னு வறுத்து காமிக்கிறேன். மாவு நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி எடுத்தோம்னா இப்படி கோலம் போட வரணும். இப்படி வரணும். வந்தால் இந்த மாவு நல்லா வறுத்துட்டோம்னு அர்த்தம். வறுத்தாலும் தப்பு இல்லை, வறுக்காமல் போட்டாதீங்க. கொஞ்சம் கவனமாக நம்ம நல்லா வறுக்கணும்.
வறுக்கிற மாவு மறுபடியும் சலிக்கணும். சலிக்காம எந்த பொருளும் போகக்கூடாது. அது மாதிரி ஜீரகம், எள்ளு எல்லாமே சுத்தம் பண்ணி தூசி துப்பு இல்லாம நம்ம ஜாகிரதையா வச்சுக்கணும். இந்த மாவு பாருங்க, இப்படி எடுத்து அப்படி பூவான மாதிரி அப்படி பறக்கும். இதான் உங்களுக்கு பதம். மாவு நான் வறுத்துட்டேன். வறுத்த மாவு நான் சலிச்சுக்கிறேன். நல்லா நீங்களும் அது மாதிரி சலிச்சுருங்க. வறுத்த மாவுன்னு அசால்ட்டா இருக்க வேண்டாம். இந்த மாவு வறுத்து நல்லா நான் சலிச்சுட்டேன். முதலையும் சலிச்சிருக்கேன், அப்புறம் வறுத்தும் சலிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு அந்த உளுத்தம்படியும் வறுத்து சலிச்சதை 25 கிராம் உளுந்தம்படி இதுக்கு நான் போடுறேன். நீங்களும் போட்டுக்கோங்க. இல்லை ஸ்பூன் அளவு எது உங்களுக்கு சரியா வருதோ அதை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அடுத்தது ஜீரகம். இதில் சின்ன குட்டி ஸ்பூனில் 1 ஜீரகம் போட்டிருக்கேன். எள்ளு அதே மாதிரி நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். எள்ளு கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். அடுத்தது பெருங்காயம். ஊற வச்ச பெருங்காயம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். பெருங்காயம் தான் இதுக்கு வாசனை. நான் கட்டி பெருங்காயம் தான் எப்போவுமே போடுவேன். நீங்கள் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எது இருக்கோ அதை போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு. உப்பு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. வாயில் போட்டு பார்க்கறது இல்லை சாமி வேண்டியங்கிறதுனால நான் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் ஒரு திட்டமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த 25 கிராம் வெண்ணெய் போட போகிறோம். கண்ணை பொத்தும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. கண்ணை பொத்தும் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். வெண்ணி சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். என் கண்ணனை நான் உன்னை கண்டு கொண்டேன். இப்போ இந்த உப்பு கிடைக்கும் மாவுக்கு எல்லாம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து பிசைகிறேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஆனால் வறுத்த மாவு இது தண்ணி இழுக்கும். நம்ம பார்த்து ஊற்றி பசஞ்சிடலாம். கண்ணை பொத்தும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. கண்ணை பொத்தும் உன் கைகளிலே வெண்ணையின் வாசனை வீசுதடா. சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். வெண்ணி சிதறிய பாதையிலே கண்ணா நான் உன்னை கண்டு கொண்டேன். என் கண்ணனை நான் உன்னை கண்டு கொண்டேன். கண்ணனை நான் உன்னை கண்டு கொண்டேன். இந்த சீடை மாவு நம்ம பிசைஞ்சிருக்கோம். இது வறுத்த மாவு. உங்களுக்கு தண்ணி இருக்கும். நம்ம கொஞ்சம் பார்த்து ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை உருட்டி போட்டு கூட காய வைக்கலாம். ஏன்னா சீடை மாவு சட்டுன்னு உருட்ட முடியாது. இது மாதிரி நீங்கள் உருட்டி ஒரு துணியிலையோ தட்டிலையோ போட்டு வச்சுக்கலாம். இது மாதிரி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வச்சு போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த உப்பு சீடை மாவு இப்போ நான் உருட்டிகிட்டே இருக்கேன். இதே மாதிரி உருட்டுறேன். இல்லை கொஞ்சம் நல்லா காஞ்சிரும், உணர்ந்துடும். இப்போ நான் எண்ணெயை காய வச்சுட்டு சீடையை போட ஆரம்பிக்கிறேன். எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றப்போகிறேன். முறுக்குக்கு ஊற்றுற அளவு ஊற்றலை, கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நான் சீடை மாவு போடுறேன். இதே மாதிரி போடலாம். ஒன்றா தட்டோட கொட்டினாக்கா எல்லாம் ஒன்றோட ஒன்றா போயிடும். பொறுமையாக ஒன்றா போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் ஆன உடனே நம்ம திருப்பி விடலாம். கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் திருப்பணும். உடனே திருப்பினா உடஞ்சி போயிடும். இப்போ இந்த சீடை நல்லா வெந்து போச்சு. பாருங்க, வாசனை கலர் வந்துருக்கு.
கவனமா சலிச்சு நம்ம கவனமா போட்டால் சீடை வெடிக்காது, பயப்பட வேண்டாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டை கிட்ட கையில வச்சுக்கோங்க, டக்குன்னு மூடிடுங்க. இப்ப அடுத்தாப்புல நம்ம மறுபடியும் உருட்டி இருக்கிறத இதுல போட்டு எடுக்கலாம். வெடிக்காது, நல்லா வறுத்துட்டா. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பொட்டுன்னு வெடிச்சு ஏதாவது பயம் இருந்தா இந்த மாதிரி ஒரு மூடி தச்சு மூடிட்டு அந்தாண்ட போயிடுங்க, ஒன்றும் பயம் இல்லை. வெடிக்காது. அநேகமா ஒரு தட்டு அல்லது ஒரு இட்லி கொப்பரை மூடி, ஒரு குக்கர் மூடி வச்சுக்கோங்க பக்கத்துல. வெடிக்கிற மாதிரி இருந்தா இப்படி மூடிட்டு நீங்க போயிடலாம். அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பெல்லாம் நான் அணைச்சிடறேன், மீடியமாவது வச்சுக்கணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சி போச்சுன்னா நம்ம வேகமா வச்சோம்னா தீஞ்ச வடை வந்துடும். இதுதான் கலரு. இந்த தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் அந்த பெருங்காயத்துக்கும் இந்த உளுத்தம் முடிக்கும் இந்த சீடை அவ்வளோ நல்லா இருக்கும். சுவாமிக்கு நல்லா நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு மாவுமோ போட்டுக்கலாம். வறுத்த மாவு கூட நீங்க வச்சுக்கலாம், உடனே அத்தனையும் போடணுங்கிறது இல்லை. வேணுங்கிறத போட்டுட்டு மீதிய மாவு வச்சுருந்தேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவையானப்ப கூட போட்டுக்கலாம். அந்த மாவெல்லாம் வீணா போகாது. உளுந்த முடியும் வீணா போகாது, வறுத்த மாவும் வீணா போகாது. அப்படியே வச்சுக்கலாம். இப்ப கிருஷ்ண ஜெயந்தி உப்பு சீடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சமா வீட்டுல செஞ்சு பாருங்க. கடையில வாங்குறத விட நம்ம ஒரு சந்தோஷமா ஒரு அரை நாள் இதுக்காக செலவழிச்சு நம்ம குழந்தைகளோட எல்லாம் செஞ்சு நம்ம காமிக்கும் போது மனசுக்கு ரொம்ப ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் இருக்கும். நீங்க கூடுமான வரையிலும் வீட்டுல செஞ்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு முடியல, தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க பெரியாண்டவர் கேட்டீங்க கால் பண்ணுங்க, நீங்க வாங்கிக்கலாம். எப்பவுமே நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. எல்லாரும் கத்துக்கணும். அந்த காலத்துல நம்ம பெரியவாள்லாம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருப்பா. மிக்சி இல்லாம, கரண்ட் இல்லாம, வசதிகள் இல்லாத காலத்துல கூட அவெல்லாம் வந்து வீட்டுல தான் எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க செஞ்சு பாருங்க. எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்ட வாழ்த்துக்கள். அடுத்த ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்ட ரெசிபி தான். உங்களை எல்லாரையும் அதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.